लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் விளங்கலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருந்தருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2135வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 4வது பாசுரம் 684வது பெரிய திருமொழி பாசுரம். இது திரு சிறு புலியூர் என்கிற திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார். அதிலே இது 4வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுளூர் வேழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் ஓன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தறிவழியே பறிக்க வேணுமென்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தொருள வேறும் துணிந்து. 684வது பெரிய திருமொழி பாசுரம். வான் ஆர் மதிபொதியும் சடை மழுவாளுடி ஒருவாள் தானாகிய தலைவனவன் அமரர்க்கு அதிபதியாம் தேனார் பொழில்தழுவும் சிறுபுலியூர் சலசயனத்து ஆண் ஆயனது அடியல்லது ஒன்று அடியேன் அடியேனே ஒன்று அடியேன் அடியேனே. சென்ற பாசுரத்திலே சிறு தொண்டர்கள் என்று சொன்னார். பொழுதுபோக்காக வேறு சில வேலைகளை செய்து கொண்டிருந்து பெருமாளை பற்றி நினைக்காதிருப்பவர்களே உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், சலசயனத்தில் உரைகிற இந்த பாலசயன பெருமாளை வழிபடுங்கள் என்று சொன்னார். அவர்கள் ஒரு வேளை கேட்கவில்லையோ இன்னும் என்னவோ தெரியல. இந்த பாசுரத்தில் தன்னுடைய நிலையை சொல்லுகிறார். தான் அடைந்த நிலையை தான் யாரிடம் இருக்கிறோம் என்கிற உறுதியை சொல்லுவார் போலே நான் கோபாலகிருஷ்ணனாக இருக்கக்கூடிய இந்த சலசயன பெருமாளை தவிர வேறு யாருடைய அடியையும் பற்ற மாட்டேன் என்று அறிகிறார். வேறொரு பாதம் எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். வானார் மதிபொதி என்றால் ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனை 3ஆம் பிறை சந்திரனை தன்னுடைய அழகான ஜடையிலே ஏந்தியிருப்பவன் சிவபெருமான். அவனை தன் உடலில் ஒரு பாகமாக பெருமாள் கொடுத்திருக்கிறாராம். மழு ஏந்திருக்கிறான். மழு என்கிற கோடரியை ஏந்திருக்கக்கூடிய சிவபெருமானே அவனுக்கும் இவன்தான் தலைவன். எப்படி இந்திரனுக்கு அந்தராத்மியாய் இருந்து செயல்படுகிறானோ அதுபோல் ருத்ரனுக்கு தன்னுடைய உடலின் ஒரு பாதியை கொடுத்து அவனுக்கும் தலைவனாக இருக்கிறான். அந்த தலைவன் எங்கே இருக்கிறான் என்றால் தேன் நிறைந்த சோலைகள் தழுவக்கூடிய இந்த திரு சிறு புலியூரிலே சலசயனம் என்கிற திருக்கோயிலுக்குள்ளே எழுந்திருக்கிறான். கோபாலகிருஷ்ணனாக இருக்கிறான். அவனுடைய திருவடிகளை தவிர வேறொரு திருவடியை நான் அடியேன் அறியேன் என்று சொல்கிறான். ஏனென்றால் சிறு தொண்டர்கள் என்று உலக விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற மக்களிடம் உபதேசம் பண்ணால் அது பலிப்பது அரிது என்று தன்னுடைய உபதேசத்தை நிறுத்தி வைத்துவிட்டு தன்னுடைய உறுதியை இந்த பாசுரத்திலே வெளியிட்டிருக்கிறார். நான் இந்த கண்ணனை தவிர கோபாலகிருஷ்ணனை தவிர வேறு யாருடைய பாதத்தையும் தொழமாட்டேன். பொதுவாக கோபாலகிருஷ்ணனாக இருந்தாலும் ரங்கநாதராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் பெருமாள் என்பதனால் பெருமாளை தவிர வேறொருவரை அடியேன் அறிய மாட்டேன் என்று சொல்லுகிறார். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் செய்கிற போது மழுவாளி என்ற இடத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம்
தமப்பன் பிறரென்று பாராதே கொள்ளுகைக்கு பரிகாரமான மழுவை உடைய ருத்ரன் என்று சொல்லுகிறான். இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் என்று இல்லாமல் துஷ்டர்களை கொல்லக்கூடிய மழு என்கிற கோடாரியை ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான் என்று அதற்கு பொருள். ஆக சிவபெருமானுக்கு தன்னுடைய உடலிலே ஒரு இடத்தை கொடுத்து பாதியை கொடுத்து அவனும் நானும் ஏறல்ல என்று சொல்லி இந்திரனாக இருப்பதற்கு அவனுடைய அந்தராத்மாவாக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளான ஆநாயன் என்றால் இடையன் கோபாலன் கோபாலகிருஷ்ணன் ஆகிய கண்ணன் வாழ்கிற இந்த திரு சிறு புலியூரை தவிர பெருமாளை தவிர வேறொருவன் பாதத்தை நான் அறிய மாட்டேன் என்று உறுதியிட்டு அறுதியிட்டு சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். வானார் மதி பொதியும் சடை மழுவால் ஒளியொடுபால் தானாகிய தலைவனவன் அமரர்க்கு அதிபதியாம் தேனார் பொழில் தழுவும் சிறு புலியூர் சலசயனத்து ஆண் ஆயனது அடியல்லாது ஒன்று அறியேன் அடியேனே காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அவ்யாப்தனாவா பிரகதேதி சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.